உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அம்மா வேணாமா, இவ்வளவு குழப்பத்தோட இந்த கல்யாணம் பண்ண வேணாமா? இல்லப்பா, எல்லா குழப்பமும் தீரப்போகுது. அந்த பொண்ணு கழுத்துல இந்த தாலியை கட்டுங்க. ஏமா தயங்குற? இவ்வளவு நேரம் அவருக்காக தானே சண்டை போட்ட. நானே சொல்றேன், இந்த தாலிய அவர் கையால கட்டிக்கோ. இன்னைக்கே அவங்க வீட்டுக்கு மருமகள் ஆயிடு. வாமா. ஏன் தயங்குற? வா, பயப்படாத, வா. வா. என்ன மாமா தயங்குறீங்க? தாலியை கட்டுங்க மாமா. என்னங்க மாமா, புடிங்க, தாலியை கட்டுங்க மாமா. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். சஞ்சய் சார் தான் எனக்கு பணம் கொடுத்து இப்படி நடிக்க சொன்னாரு. இதாடா புது குழப்பமா இருக்கு. போச்சு, எல்லாம் போச்சு. நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது இப்படி இருக்கே. ஷோ சொதப்பிட்டாங்களே. டேய், என்னடா இது? ஒன்னதான் கேக்குறேன், என்ன இது? ஆமா, அது நான் சும்மா பிராங்க் பண்ணமா. எல்லாருமே பயந்துட்டீங்களா? ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கைங்கிறது உனக்கு அவ்வளவு ஈஸியா போச்சா? அத்தை, நீங்க ஏன் அத்தை டென்ஷன் ஆகுறீங்க? மாமா என்ன பிராங்க் பண்ண பாத்திருக்காரு. நான் அவர் மேல வச்சிருக்க அன்பை டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு போல அத்தை. எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்ல. என்னைக்கா இருந்தாலும் எனக்கு மாமா தான். பாத்தியாடா, இந்த பொண்ணோட மனச பாத்தியா? சம்பந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. விடுங்க சம்பந்தி, மாப்பிள்ளை ஏதோ விளையாட்டு பிள்ளை, அதான் இப்படி விளையாட்டுத்தனமா பண்ணிட்டாரு. உன்னோட விளையாட்டு எல்லாம் இதோட நிறுத்திக்க. இப்போ மோதிரத்தை போட்டு விடு. டேய் சஞ்சய், மோதிரத்தை போடுன்னு சொன்னேன். நிரஞ்சனா, அத்தை, நீயும் மோதிரத்தை போட்டு விடுமா? சரிங்க அத்தை. மாமா கை கொடுங்க மாமா.
இந்த போட்டோவை வைரல் ஆக்கணும். வித்யா பாக்குற வரைக்கும் வைரல் ஆக்கணும். ஆக்கிடுவோம். சாரிங்க, உங்களுக்கு என்னால ஹெல்ப் பண்ண முடியல. சரி விடுங்க, இப்ப இருக்கிற நிலைமைக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும். நீங்க கிளம்புங்க. வரேன். ஏன்டா இப்படி பண்ற? நான் வேணும்னு எதுவும் பண்ணலமா. நீ விளையாடாத சஞ்சய். நான் உன்கிட்ட கேட்டு தானடா வாக்கு கொடுத்தேன். இத பாரு, இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். அவதான் நீ வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிட்டாளேப்பா. நாம அவ்வளவு தூரம் கெஞ்சியும் அவ கடைசி வரைக்கும் இறங்கி வரவே இல்லையேடா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. சஞ்சய், நான் உன்னோட அம்மாடா. என்கிட்டயே வேஷம் போடாத. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ, உங்க அப்பா எல்லாருமே இந்த கல்யாணம் நடக்கிறதுல விருப்பம் இல்லாம தான் இருக்கீங்க. ஆனா அப்படி யோசிக்கிறது உனக்கும் நல்லதில்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்ல. இப்போ ஒன்ன நினைச்சுக்கிட்டே ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட லைஃப்ல விளையாடிடாத. இனிமே இந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாது. பாத்துக்க. ஆனா நீ வேற லெவல் டி. நான் கூட ஒரு நிமிஷம் அந்த பொண்ணை பார்த்துட்டு உண்மையோன்னு பயந்துட்டேன். நீ எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? சஞ்சய பத்தி ஃபுல்லா ஸ்டடி பண்ணிட்டு தான்க்கா இந்த களத்திலேயே இறங்கிருக்கேன். ஒரு பக்கம் சஞ்சய், இன்னொரு பக்கம் நம்ம மாமான்னு ரெண்டு பேரையுமே சமாளிச்சிட்ட. நீ மட்டும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கலன்னா இந்த கல்யாணமே நின்னு இருக்கும். எல்லாம் அந்த குட்டி சத்தம் பண்ற வேலை. விடுக்கா, அதான் முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே என்ன செய்யறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க பிளான்ல புஸ்வானம் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. ஆனா நம்ம கிட்ட தாக்கு பிடிக்க முடியலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.